மக்களே, தளபதி ரொம்ப பிடிச்சவங்க, வாரிசு படமே வேறு லெவல் படம்னு சொல்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் படம் பார்க்காதவங்க, ஸ்பாய்லர்ஸ் நிறையா இருக்க போது அதான் சொல்கிறேன், இன்னும் படம் பார்க்காதவங்க செய்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஓட ரோஸ்டாக தான் இருக்க போது. இல்லை 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 இந்த கேமியோ ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தோட ரோஸ்டாக தான் இருக்க போது. இல்லை 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 இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரோஸ்டாக தான் இருக்க போது. நேற்று நான் படம் பார்த்தேன். பார்க்குறப்ப ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் மூவியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. தேட்டரில் கொடுக்கப்பட்ட ஹைனால் அப்படி தோணுச்சோ எனக்கு தெரில. 24 hours கழித்து நான் யோசித்து பார்க்குறப்ப இன்னும் நிறையா ஃப்ளாஸ் படத்தில் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரோஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா விஜய் சார் படமில் ரோஸ்ட் பண்ணால் அவங்க ஃபேன்ஸ் வந்து ஓவராக பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம ஃப்ளாஸை பேசி தானே ஆகணும். பேசுவோமா? வாங்க பேசிடுவோம். பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸ்டோரி லைன் ரிவெஞ்ச் ஸ்டோரி லைன் தான். ஆனால் அது சொல்லப்பட்ட விதம், அந்த ஸ்டோரி லைனை கேரி பண்ண விதம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது செம நான் லீனியராக சூப்பராகவே சொல்லியிருந்தார். அந்த சஸ்பென்ஸ் உடையிற இடமாகட்டும், என்ன தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே அதை கேரி பண்ண விதமாகட்டும், அதெல்லாம் வெங்கட் பிரபு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ஆர்க் ஃபார் அந்த 30 years ஓல்டு விஜய் அண்ட் 50 years ஓல்டு விஜய் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வில்லனோட அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். வில்லன்னா நான் வந்து இளைய தளபதி சொல்கிறேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வேறு என்ன நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே கமர்ஷியலாக ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கமர்ஷியல் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது, அது நானும் ஒத்துக்கிறேன். நான் லாஜிக் பற்றி பேச விரும்பலை. அந்த ஸ்டேடியத்தில் பறந்ததாகட்டும், அது மட்டும் இல்லாமல் பல கிரிஞ்சுகள் கிளைமேக்ஸில் செஞ்சதாகட்டும், அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது வந்து கமர்ஷியல் படத்தில் யூஸ்வலாக நடக்கிறது தான். அதை பற்றி நம்ம பேச வேணாம். பாசிட்டிவ்னு பேசுகிறப்ப அந்த 50 years ஓல்டு விஜய் கேரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக எழுதப்பட்டிருந்துச்சு. 30 years ஓல்டு விஜய் கேரக்டர் வந்து அதை விட டீட்டெயிலாக அழகாக எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மேமோட கேரக்டரு அண்ட் விஜய் சார் அண்ட் ஸ்னேகா மேமுக்கான அந்த சீன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த நக்கல் அடிக்கிற விஜய் வந்து செம க்யூட்டாக இருந்தார். அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபன்னாக இருக்க விஜயுமே அவ்வளோ சூப்பராக இருந்தாருன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து விஜய் இப்படி பார்க்குறோம் அப்படின்னு தோணுச்சு. கில்லி பட விஜயை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 60 seconds ஸ்க்ரீன் வந்து லிட் ஆச்சு. அந்த விஜயகாந்தா விஜய் வந்து வேஷம் போட்டு வர்ற சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு நல்லா இல்லை, அது அவ்வளோ ஒருத்தலன்னு சொல்லலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஃபைட் சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆக்ஷனாக அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து எமோஷன்ஸாக விஜய் அழுத சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக கன்வே ஆன மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக அவரோட மகன் சாகிற இடத்துல ஆகட்டும், அந்த மகன் வந்து திருப்பி வரப்போகிறான்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்போம். பட் ஸ்டில் அந்த இடத்துல அவர் உடஞ்சி அழுகிறது, அப்புறம் அவரோட மகனோட காலில் அவர் விழுகிறது, அந்த சீன்ஸ்லாம் எப்பா விஜய் செம்மையாக நடிக்கிறார்ல அப்படின்னு எனக்கு தோண வச்சுச்சு. நான் விஜய் ஃபேன் இல்லை, விஜய் எனக்கு பிடிக்கும். நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸ், அதாவது அந்த எமோஷனலாக உடஞ்சி அழுகிற சீன் வந்து கனெக்ட் ஆகாட்டி அந்த படமே என்னடா படம் இதுன்னு தோணும். பட் அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே அந்த 30 years விஜய் பண்ணதாகட்டும், 50 years விஜய் பண்ணதாகட்டும், அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் பாசிட்டிவ்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். வெல் ரிட்டன் உமன் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி எழுதியிருந்தாங்க ஸ்னேகா கேரக்டரை. இப்போ வந்து நெகட்டிவ்ஸ்க்கு வரலாமா? யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் இருந்து அவரை தூக்கி போட்டிருந்தாலே படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு மொக்க, எந்த பாட்டுமே நல்லா இல்லை. விசில் போடு பாட்டு வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது, ஆவரேஜ்னு சொல்லலாம். விஷுவலாக விசில் போடு பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா பாட்டுலேயுமே விஜய் அவ்வளோ நக்கலாக அவ்வளோ ஃபன்னாக ஆடியிருப்பார். பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு கேட்குறப்ப என்னடா இது ஓகேவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்பார்க்கு தேட்டரில் யாருமே அந்த ஸ்க்ரீனே பார்க்கல, எல்லோரும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ அழகாக அந்த பாட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி தான் இருந்துச்சு. சுத்தமாக அந்த கதைக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. மட்ட சாங் வந்து நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இவங்க உருவாக்கியிருக்காங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உண்மையிலே நல்லா இருந்து வேறு லெவலில் இருந்தால் ஓகே. ஆனால் எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்படிங்கிற அந்த கேமியோவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த கேமியோவை பார்த்தோன்னே நம்ம வா த்ரிஷா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டோம். ஓகேவா? அதுவுமே ரொம்ப ஆவரேஜ், ஏன் பிலோ ஆவரேஜ் பாட்டு தான். அண்ட் அதை ப்ளேஸ் பண்ண இடமுமே அந்த இடத்துல அந்த பாட்டே தேவையில்லை. ஸ்க்ரீன் ப்ளே
செம்மையாக போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல தேவையே இல்லாமல் ஒரு பாட்டை சொருகி திணிச்சு இதை பாரு நான் கேமியோ வச்சுருக்கேன் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. கதையிலேருந்து டீவியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்பார்க் சாங்குமே அப்படி தான். இந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு சாங்கை சொருகி நீ பார்த்தே ஆகணும் இந்த சாங்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு? அந்த 2 சாங்கையும் தாராளமாக தூக்கலாம் அந்த படத்தில் இருந்து. அந்த சாங்கே தேவையில்ல. கேட்டால் விஜய் ஃபேன்ஸ் வந்து 4 பாட்டு இருந்தால் தான் படம் பார்ப்பாங்க, 5 பாட்டு இருந்தால் தான் படம் பார்ப்பாங்க, விஜய் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. ஆனால் இது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் மிகப்பெரிய லேகாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுவனோட பிஜிஎம் தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிஜிஎம் போட்டிருக்காருங்க. இந்த மாதிரி பிஜிஎம் நான் கேட்டதே இல்லை. இந்தியன் 2ல் அனிருத் போட்டிருப்பார்ல சேனாபதி, அந்த பிஜிஎம் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். டே என்னடா பிஜிஎம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவ்வளோ கேவலமாக பிஜிஎம் போட்டு வச்சுருக்காரு. ஒன் ஆஃப் தி worst யுவன் ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். யுவன் வந்து லெட் டவுன் பண்ணிட்டார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். இதே அனிருத்திட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதே படத்தை எலிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிருப்பார். ஏன்னா பீஸ்டில் வந்து படம் அவ்வளோ மொக்கையாக இருக்கும், பட் மியூசிக் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இந்தியன் 2ல் அனிருத்தோட மியூசிக் ஒர்க் அவுட் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா இந்தியன் 2 இருக்கிறதுல அடிமட்டமான மொக்க படம், ஓகேவா? ஆனால் இது வந்து ஓரளவு டீசெண்டான ஃபிலிம் தான், ஆவரேஜான ஃபிலிம் தான். அப்போ வந்து அனிருத்திட்ட நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓரளவு எலிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. பட் என்ன பண்ண, இவனை சூஸ் பண்ணிட்டீங்க, சோலி முடிஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்து மியூசிக் தாண்டி அடுத்த விஷயம் பேசுவோமா? அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் வந்து நல்லா இருந்துச்சு. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிஏஜிங் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், டிஏஜிங் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இப்போயும். டிஏஜிங் அந்த வில்லன் விஜய் கேரக்டர் வந்து எனக்கு செட் ஆகலை. ஏன்னா அவர் எமோஷன் கன்வே பண்ணுற விதம் வந்து கனெக்ட் ஆகலை. இப்போ வந்து அந்த விஜய் வந்து சைக்கோவாக நடிச்சிருக்காரு. அதே சைக்கோ கேரக்டரில் வேறு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், தெரிச்சிருக்கும் ஸ்க்ரீனு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நல்ல விஜய்க்கு கத்துறதா கெட்ட விஜய்க்கு கத்துறதான்னு சொல்லிட்டு குழப்பத்துக்குள்ளே வந்துடுறோம். இப்போ எந்த விஜய் பண்ணுறது கத்துறது? இப்போ இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமே விஜய்க்குள்ளே நடக்குதுன்னா ரெண்டுமே விஜய் தான், கேட்டும் விஜய் தான், மவுஸும் விஜய் தாங்கிறப்ப யாருக்கு கத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. ரசிக்கிற மாதிரி இல்லை. அந்த வில்லன் விஜயோட ரோல் வந்து டாக்ஸிக்கை தாண்டி ஓவர் டாக்ஸிக் ஆகிடுச்சு. அண்ட் அந்த நடிப்பு வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகலை. இம்பேக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அந்த இன்டர்வல் சீன் எடுத்துக்கோங்க. இன்டர்வல் சீனில் அந்த ஹெல்மெட் போட்டு ஃபைட் பண்ணுறது வில்லன் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இளைய தளபதி விஜய் தான் சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். அந்த சீனில் வந்து அவர் ஹெல்மெட் அவுக்குறாரு, எந்த இம்பேக்ட்டுமே இல்லை. இன்டர்வல் போடுறாங்க, தளபதி வாசஸ் இளைய தளபதி தான் இதுக்கடுத்து கதையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருசாக இம்பேக்ட் இருந்த மாதிரி தெரில. நல்லா இருக்குது, ஆனால் அந்த இம்பேக்ட்டுங்கிற விஷயம். இப்போது விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். விக்ரம் படத்தில் வந்து அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிறது ஆண்டவர் தான் தெரியும், அந்த ட்விஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் அந்த ஆண்டவர் வந்து அந்த மாஸ்க்கை கலெக்டரப்ப நாயகன் மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ப்ளே ஆகுறப்ப என்ன ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். மொத்த தேட்டரும் சதறிச்சு அந்த சீனுக்கு. பட் இங்கே கோட்டுக்கு வந்து அந்த இன்டர்வல் சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு வராரு, எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க சைலண்ட்டாக, ஒருத்தையும் கூட கத்தலை. எவனாவது கற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அத்தனைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ 9:45 ஷோ, 9:30 ஷோ. நான் போனது 9:45, 15 நிமிஷம் அடுத்த இன்னொரு ஸ்க்ரீனில் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தையும் கூட அசைவே இல்லாமல் இருக்காங்க. என்னடா ஸ்க்ரீனை பார்த்துட்டு அசைவே இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல் இருந்துச்சு. கனெக்ட் ஆகலை அந்த சீனு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்டர்வல் சீன் வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை. அண்ட் பிஜிஎம்மும் அங்கே மேட்ரு ஆகுது. இப்போ நாயகன் மீண்டும் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் கேட்குறப்ப எப்படி இருக்குது. இதே வந்து இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து பிஜிஎம் போகிறப்ப எப்படி இருக்குது. இதுதான் மியூசிக் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், பிஜிஎம் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அங்கே வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சுன்னு சொல்லலாம். அந்த இளைய தளபதியோட கெட்டப் நடிக்கலை அப்படின்னா சொல்ல முடியாது, வேறு லெவலில் நடிச்சிருக்காரு, உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, டிஏஜிங்க்கு உயிர் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த விஜய் ஒல்லியாக பார்க்குறப்ப அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே ரசிக்கிறபடி இல்லை. இப்போது அழகிய தமிழ் மகன் என்ன தான் ஃப்ளாப்பாக இருந்தாலும் அதில் வர வில்லன் விஜய் வந்து நம்ம கொஞ்சம் ரசிப்போம், அங்கனங்கன்னு ரசிப்போம். சில இடத்துல வந்து யாரா வேன்னு தோணினாலும் கூட ஓவராலாக ரசிச்சிருப்போம். பட் இங்கே வர்ற அந்த இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரசிக்கிறபடி இல்லை. வேறு கேரக்டர் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம். இதோட தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லலாம். அடுத்து கிளைமேக்ஸுக்கு வருவோம். கிளைமேக்ஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா இல்லை, கேவலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். தப்புறதுலாம் எனக்கு மேட்டர் இல்லை. கமர்ஷியல் மூவினா லாஜிக் இருக்குது, அது ஓகே தான், அதெல்லாம் ஓகே தான். இங்கே வந்து என்னென்னா கேமியோஸ் திணிக்கப்படுது.
அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து முன்னாடி பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கான அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. கிளைமேக்ஸில் வந்து எஸ்கேவோட கேமியோனா தேவையில்லை, சரி சும்மா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, திணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கதைக்கு தேவைன்னா நீ கேமியோ வை. இப்போ வந்து விக்ரமில் வந்து கடைசியில் சூர்யா வருவார். சூர்யா வர்றப்ப தேட்டருக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அது கதையோட ரிலேட்டடாக இருக்கும், அது வந்து அடுத்து யூனிவர்ஸோடு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஸோ அதனால அந்த கேரக்டர் அவ்வளோ கொண்டாடினாங்க. இப்போ எஸ்கே உள்ளே வர்றதுக்கு சம்மந்தமே இல்லை. உள்ளே வர்றப்ப அந்த சின்ன சின்ன தப்புகளை மறைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக கேமியோ யூஸ் பண்ணுறாங்களா இந்த டீம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சில இடத்துல விஎஃப்எக்ஸ் பிசுறு தட்டுறப்பனா தலை தோனி முகத்தை காட்டிடுறாங்க, இவங்களும் தோனியை காட்டுறாங்கன்னு கத்துறாங்க. ஏன்டா டே அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. நான் சிஎஸ்கே ஃபேன் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு முகத்தை காட்டி அந்த தப்பை மறைக்கிறது எவ்வளோ தூரம் நியாயம்னு தெரில. கிராஃபிக்ஸ் சரியில்லாட்டி தோனி முகத்தை காட்டிடுறது, விஎஃப்எக்ஸ் சரியில்லாட்டி தோனி முகத்தை காட்டிடுறது. அவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறப்ப இதெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ப்ராடக்டை கொடுக்கலாமே அப்படிங்கிறதான் என்னோடய கருத்தாக இருந்துச்சு. த்ரிஷாவுமே அந்த கேமியோவுமே எந்த பாட்டுமே நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற சாங்கில் த்ரிஷாவை கொண்டு வந்து திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், சம்மந்தமே இல்லாமல் கடைசி வரைக்கும் ரெஃபரன்ஸ். இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு ஓகே, இப்போ நார்மல் ஆடியன்ஸாக போகிறவங்க இல்லை விஜய் பிடிச்சி போகிறவங்க அவங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை தான் நான் கேட்குறேன். இப்போ சிஎஸ்கே எம்ஏ ஜெயிக்கிறது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஓகே, இப்போ எம்ஏ ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி திணிக்கப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு. இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதான் நான் முதல்ல சொன்னேன், கமர்ஷியல் சினிமாலாம் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செமிஃபைனல்ஸில் வந்து சிஎஸ்கே எம்ஏ ஜெயிக்கிறாங்களாம். இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. லாஜிக்காக நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி தான் ஸ்டேடியத்தில் இந்த பைக்கில் பறக்கிறது, டாப் ஃப்ளோருக்கு போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டேடியத்தில் போகவே முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். டிக்கெட் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இவங்க மக ஓடுறா விஜயோட மக ஓடுறா டாப் ஆஃப் தி ஸ்டேடியமுக்கே ஓடிட்டா. இவர் பைக்கில் போகிறாரு ஸ்டேடியமுக்குள்ளே ஓட்டிகிட்டே போகிறார். இவர் கூட ரா ஏஜென்ட்டு சரி உள்ளே போயிட்டார், ஸ்டேடியம் டாப்புக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். விஜயோட அந்த இளைய தளபதி விஜய் மகனுமே போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி செக் இருக்கும். அவங்க மகளுமே அங்கே போக வாய்ப்பே இல்லை. பட் எல்லோரும் ஓடுறாங்க, ஸ்டேடியம் டாப்புக்கு போகிறாங்க, ஈஸியாக போகிறாங்க. ஒரு மேட்ச் ஸ்டேடியத்தில் போய் பார்த்து பாருங்கடா, எவ்வளோ செக்யூரிட்டி செக் இருக்கும். அசால்ட்டாக உருட்டுறீங்கன்னு தான் தோணுச்சு. பட் இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி, லாஜிக் பார்க்கக்கூடாது நண்பர்களே, பார்க்கக்கூடாது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரா ஏஜெண்ட்டாக வர்றாரு, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் வர்றாரு. அதற்கான ரீசன்ஸ் எங்கேயுமே சொல்லப்படல. இப்போ ஒரு மிஷின் அனுப்புகிறாங்க, அந்த மிஷின் எதுக்கு போகிறாரு, யுரேனியம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த யுரேனியம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எதுவுமே சொல்கிறதில்ல. இங்கே போப்பா தம்பி, பேங்காக் போப்பான்னு சொல்கிறாங்க. பேங்காக் எதுக்குடா போகிறான்னு கேட்டால் அந்த ரீசன் எதுவுமே தெரில. கேட்டால் செகண்ட் ஹனிமூனுக்கு போகிறோம் ஸ்னேகாவோடன்னு சொல்கிறாரு விஜய். ஆனால் உண்மையாக பேங்காக்கு டெரரிஸ்ட்டை எதிர்த்து அட்டாக் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன ரீசனுக்கு போகிறாங்க, அந்த டீட்டெயிலிங்கே இல்லை. மோகன்கிற கேரக்டர் வர்றாரு வில்லனா. மோகன் வந்து சாஃப்ட் வில்லனாக இருக்கார், அதாவது ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்கிற வில்லனாக இருக்கார். வட்ட அவர் காந்தி பேரை யூஸ் பண்ணி பழமொழி சொல்கிறாரு. பழமொழி சொல்கிறப்பனா விஜய் வந்து அவருக்கு ஈஸியாக ரிவர்ட் அடித்து ஜெயிக்கிற மாதிரி தான் சீன் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மோகன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா அவர் பார்க்க காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கார். அவரை வில்லனாக போர்ட்ரே பண்ணது வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சைக்கோ வில்லன் கேரக்டர் வந்து எழுதுனது சூப்பராக இருந்துச்சு, ஆனால் விஷுவலாக வர்றப்ப அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. பட் மோகன் கேரக்டர் எழுதுனதுலே தப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. யோகி பாபு வந்து ஒரு நல்ல காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, அவரோட கேமியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸான இடத்துல காமெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. சில இடத்துல வந்து நம்மளுக்கு சிரிப்பு வருது. அதாவது மிஷினில் வந்து தொங்கிட்டு இருப்பார், அப்போ வந்து ஸ்னேகா கால் பண்ணி பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து சேட்ஸ் டீமாக அவங்க இருக்கப்ப அந்த கால் வர்றப்ப காமெடியாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் தங்கச்சிடா கொன்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு எமோஷனலான சீனு. ஆனால் இளைய தளபதி விஜய் என்ன பண்ணுவார்னா, என்னடா கிரிஞ்ச் பண்ணுற பூமர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது வந்து கடுப்பான மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கடுப்பாக தான் இருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப கடுப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் லென்த்து கூட கடுப்பு இல்லைங்க, உட்காந்து பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த கிளைமேக்ஸில் வந்து கமெண்ட்ரி, அங்கே வந்து மியூசிக்கே கிடையாது, கமெண்ட்ரி பேசிக்கிட்டு இருக்காரு, டிவி கமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பத்ரிநாத் உட்காந்து தமிழில் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சிஎஸ்கே புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு.
இது சிஎஸ்கே ஃபேனுக்கு ஓகேடா, அதுவும் சிஎஸ்கே ஃபேன் எவ்வளோ பேர் தமிழ் கமெண்ட்ரியில் பார்ப்பாங்கன்னு தெரில, அவங்களுக்கு ஓகே. அங்கே ஏன்டா சிஎஸ்கே புராணம் பாடுற, ஏன் சிஎஸ்கேவை திணிக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. சரி, நீ சிஎஸ்கே காட்டுற, சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் காட்டுற, சிஎஸ்கே ஜெயிச்சதா நீயே கற்பனை பண்ணிக்கிற, அதெல்லாமே ஓகே. ஒரு டேரக்டராக நீ மேக் பண்ணிட்ட, அது உன் கதை, அதெல்லாமே ஓகே. ஆனால் கமெண்ட்ரி மூலமாக தோனி புகழ் பாடுறது, சிஎஸ்கேவோட அந்த விஷயங்களை திணிக்கிறது, ஏன் நான் அது சொல்கிறேன்னா, ஏன் திணிப்புன்னு சொல்கிறேன்னா, அங்கே கமெண்ட்ரியில் பேசுகிற டயலாக்ஸுக்கும் இங்கே விஜய் சண்டை போடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டுமே லிங்க் ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு லிங்கான அந்த இம்பேக்டே இல்லை, எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம்மோ மியூசிக்கோ போட்டிருந்தா அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அந்த ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் கமெண்ட்ரிலே ஓட்டுறது வந்து எரிச்சல் ஊட்டுச்சு எனக்கு. இப்போ எவ்வளோ ரெஃபரன்ஸு, இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. தோனி ரெஃபரன்ஸே ஒரு 5-6 ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, படம் முழுக்க ரெஃபரன்ஸ் தான். எதுக்கு அந்த ரெஃபரன்ஸ்னு எனக்கும் தெரில. இப்போ இந்த கில்லி ரெஃபரன்ஸ் வச்சிங்களா, அந்த வீட்டிலேருந்து பூஜை ரூம்லேருந்து மணி அடிச்சுட்டு வருவாரா, அது ஓகே, அது காமிக்கலாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ் நல்லாவும் இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தி ரெஃபரன்சஸ் வந்து ஆணியே பிடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து கேமியோஸில் வந்து எஸ்கே கேமியோ ஆணியே பிடுங்க வேணாம், த்ரிஷா கேமியோ ஆணியே பிடுங்க வேணாம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்னேகா கேரக்டர் தவிர எந்த உமன் கேரக்டருமே வெல் ரிட்டன் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா கேரக்டருமே ஜஸ்ட்டு கடத்துறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைலா கேரக்டர் வந்து சின்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கள விட்டுருவோம். மீதி விஜயோட மகள் கேரக்டர் ஆகட்டும், அதுக்கடுத்து செகண்ட் விஜயோட லவர் கேரக்டர் வர, அதாவது இளைய தளபதியோட லவர் கேரக்டர் வர அந்த பொண்ணாகட்டும், எல்லாருமே சும்மா அந்த கடத்துகிற சீனுக்காக இல்லை கொல்ற சீனுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சே தவிர பெருசாக எதுவும் இல்லைங்க. பிரசாந்த் ரோல் நல்லா இருந்துச்சு, அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். பிரபுதேவா வந்து ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், அவரோட ரோல் அவர் பண்ணியிருந்தார். மோகன் ரோல் நல்லா இல்லை, சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இளைய தளபதி ரோல் ஒர்த்து இல்லை, அதை வந்து வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், ஒரு யங் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறது என்னோடய கருத்து. அவ்வளோதாங்க. ஓவராலாக பார்க்குறப்ப கமர்ஷியலாக போய் சும்மா 3 மணி நேரம் உட்காந்து என்டர்டெயின் பண்ணலான்னா பார்க்கலாம். ஒரு இன்டலெக்சுவலாக இல்லாமல் நார்மலாக கமர்ஷியல் சினிமாவை என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள்னால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகும். லாஜிக் பார்க்கவே பார்க்காதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அஸ் அ கமர்ஷியல் மூவின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.